ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இப்போ நம்ம சென்னை டு திருச்சி ஹைவேல தான் போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு முன்னாடி 2 கண்டெய்னர் போயிட்டுருக்கு. 2 கண்டெய்னரில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில், ஒருத்தர் லெஃப்ட் சைடில் போயிட்டுருக்காரு. நம்மளுக்கு வழி இல்லை போகிறதுக்கு. அதனால் ஸ்லோவாக யார் முன்னாடி போகிறாங்களோ அதுக்கப்புறம் அவங்க சைடு எடுத்து தான் போகணும். லெஃப்ட் சைடில் போகிறவர் கரெக்டாக தான் போகிறாரு. ரைட் சைடில் போகிறவர் வந்து எப்பவுமே லெஃப்ட் சைடில் தான் போகணும். ஹெவி வெஹிக்கிள் கீப் லெஃப்ட்னு சொல்லுவாங்க. நம்ம 90ல் வந்துட்டு தான் இப்போ 40 ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கோம். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, லெஃப்ட் சைடில் போகாமல் ரைட் சைடில் போயிட்டுருக்காரு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு முன்னாடி போகிற கார் வந்து அந்த கேப்பில் ரைட் எடுத்து போகுது. அந்த மாதிரி தான் நாமளும் இப்போ ரைட் எடுத்து போகணும். அவர் ஆல்ரெடி லெஃப்ட்டில் வந்துட்டு இருந்தாருன்னா நம்ம டேரெக்டாக போயிட்டுருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சேஃபாக. ரைட் சைடில் போயிட்டுருக்க கண்டெய்னர் வந்து இப்போ வந்து லெஃப்ட்டில் மாறிச்சுன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டேரெக்டாக அப்படியே போயிடலாம். லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து மாற தவிர நம்ம அவர் பண்ணுறது ஒரு மிஸ்டேக் வந்து நம்மளுக்கு டைம் வேஸ்ட்டு, வண்டி ஸ்லோ பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அவர் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்காரு. 30 போகிறார் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளது வந்து பார்த்தோன்னா லாஸ்ட்டாக 40 km ஸ்பீட் வரைக்கும் டவுன் ஆச்சு. நீங்களும் வண்டி ஓட்டும்போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி வண்டி ஓட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நம்மளுக்கு எப்பவுமே சேஃப்டி. வண்டி ஓட்டும்போது சீட் பெல்ட் போட்டு கண்டிப்பாக வண்டி ஓட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.